கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஜூன் மாத நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த ஜூன் மாசத்துடைய கிரகநிலைகள் பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாசத்துடைய 19ஆம் தேதி ஒரு ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு அந்த மாச துவக்கத்தில் இருக்க. இந்த மாசத்துடைய 15ஆம் தேதி வாக்கில் அவர் மிதுன ராசிக்கு போயிடுறார். மிதுன ராசியில் புதன் பகவானும் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் சேரப்போகிறார்கள். அதே போல குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி 1:57 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள் பிரவேசமாகிறார். திருக்கணிதப்படி அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் ஜூன் மாதம் முழுவதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்கார். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புதிய புதிய திட்டங்கள், விஷயங்களை செயலாக்க முனைவார். அதிகாரிகளோடு நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துவார். மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் தமிழக முதல்வர் விஜய் பொதுமக்களுக்கு நல்லது தரக்கூடிய பல விஷயங்களை செய்ய போகிறார். அதே போல பொதுமக்களுடைய போராட்டம், இந்திய தேசத்திலே ஆங்காங்கே பொதுமக்களுடைய போராட்டம் நடக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. என் அன்பான மகர ராசி நேயர்களே, 2026 ஆண்டு ஜூன் மாத பலன்கள். மகர ராசிக்கு பொற்காலம் பிறக்குதுக்கு மிகச்சிறந்த காலம். டிரான்சிட்ல சனியுடைய டிரான்சிட் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மார்ஸ் டிரான்சிட் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜூபிட்டர் டிரான்சிட் ரொம்ப யோகமா இருக்கு. இது மிகப்பெரிய வல்லமையை தரக்கூடிய நல்ல மாசம் மகர ராசி. நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய திட்டங்கள் போடுறீங்க, நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கீங்க. எப்படி அடுத்த கட்டம் டெவலப் ஆகலாம்னு பாக்குறீங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம், அதை விட்டுறாதீங்க. இன்னும் நிறைய முயற்சி பண்ணுங்க. ஒரு புதிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா, ஆரம்பிங்க. ஏன் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நாளைக்கு காலம் வரும், நாளைக்கு காலம் வரும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ரியாலிட்டியை பாருங்க. உடனே இறங்க வேண்டிய மாசம் இது. ஏன்னா இப்ப உங்களுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஜூபிட்டர் உங்க ராசியை பார்க்கிறாருன்னு சொல்லும்போது பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நீங்க தான் அவங்களை புரிஞ்சுக்கிடணும். பெரிய மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை வளர்த்துக் கொள்கிற போது எந்த பிசினஸோ என்ன விஷயமோ நல்ல டெவலப் ஆகும். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. கிளையன்ஸ் பேஸ் நல்லா இருக்கும். உங்க கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். இப்போ மார்ஸ் 4ஆம் இடத்துல இருக்காரு. புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு வரும். ரொம்ப நாளா உங்க ஃபேமிலியை யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. சொத்து வாங்க முடியுமா முடியாதாங்கிற யோசனை இருந்திருக்கும். இப்போ நல்ல சொத்து அமையும். நல்ல லாபகரமா பின்னால இருக்கக்கூடிய சொத்து இப்போ உங்களுக்கு அமையும். எதிர்காலத்தில் வித்தா கூட நல்ல லாபம் வரும். அதே மாதிரி இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பிள்ளைகளுக்காக சொத்து வாங்குவோமேன்னு தோணும். பூர்வீக சொத்துக்கள் காத்திருக்கீங்க, வருவதில் பிரச்சனை இருக்குன்னா இப்ப இந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பலருக்கு கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இந்த மாசம் உண்டு. 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கும் போது ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதெல்லாம் நிறைய இருக்கு. அதை என்ன நீங்க பார்க்கணும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல நிறைய இருக்கும். சாப்பாட்டு விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. அகால நேரத்தில் சாப்பிடுவது, கண்டதை சாப்பிடுவது அப்படி விட்டு டயத்துக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். நட்பே எனக்கு சரியா அமையலைன்னவங்களுக்கு நல்ல நட்பு அமைவது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பக்கம் பாருங்க, குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கீங்க. நிறைய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தீங்க, குழந்தை பாக்கியம் சரியா அமையல அப்படின்னா இப்ப நல்ல முறையில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைய போகுது. வாழ்க்கையில எல்லாமே இப்ப தெளிவா தெரிய தொடங்கும். சில குழப்பங்கள் மனநிலையில் இருந்துச்சுன்னா அந்த குழப்பங்கள் விலகி வாழ்க்கையில தெளிவான முடிவு எடுக்க போறீங்க. 2ல ராகு 8ல கேது. அது இந்த மாதம் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய டாக்கட்டிவா இருப்பீங்க, ஹார்டு ஒர்க் பண்ணுவீங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதனுடைய அமைப்பை பார்க்கும்போது ஒரு பிசினஸ் லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா லோன் சாங்ஷன் ஆகும். நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க.
இது எல்லாமே உங்களுக்கு யோகமா இருக்கு. கணவன் மனைவி உறவுல மட்டும் ஒரு ஈகோ கிளாஷ். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. அவங்களுடைய ஈகோ காட்டுறதை பார்த்து உங்களுக்கு மைண்டுக்கு இதா இருக்கு. இதுல யார் பெரியவர் யார் சிறியவர் திருமண வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது, எல்லாமே ஈக்குவல் தானே. ஆனால் இப்போ ஈகோ கிளாஷ் வருங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதம். அது மாதிரி 6ல் சூரியன் இருக்காரு, 8ல் கேது இருக்காருன்னு சொல்லும்போதும் 9ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிற போதும் சிலருக்கு தந்தையோட கருத்து மாறுபாடு, சிலருக்கு தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை ஏற்படலாம். அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் போன்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். ஸோ நல்ல தன வருமானம் வரப்போகுது. எஜுகேஷன் வைஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் இருக்குங்க. மகர ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:57 அந்த குரு பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய நன்மைகளை, வெற்றிகளை, சந்தோஷங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்க காண போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பரமக்குடி அருகிலே இருக்கக்கூடிய நயினார் கோவில். நயினார் கோவிலிலே அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமி, அவரை சென்று வழிபடுக. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். 8ல் ராகு 8ல் கேது. அது இந்த மாதம் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய டாக்கட்டிவா இருப்பீங்க, ஹார்டு ஒர்க் பண்ணுவீங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதனுடைய அமைப்பை பார்க்கும்போது ஒரு பிசினஸ் லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா லோன் சாங்ஷன் ஆகும். நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு யோகமா இருக்கு. கணவன் மனைவி உறவுல மட்டும் ஒரு ஈகோ கிளாஷ். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. அவங்களுடைய ஈகோ காட்டுறதை பார்த்து உங்களுக்கு மைண்டுக்கு இதா இருக்கு. இதுல யார் பெரியவர் யார் சிறியவர் திருமண வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது, எல்லாமே ஈக்குவல் தானே. ஆனால் இப்போ ஈகோ கிளாஷ் வருங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதம். அது மாதிரி 6ல் சூரியன் இருக்காரு, 8ல் கேது இருக்காருன்னு சொல்லும்போதும் 9ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிற போதும் சிலருக்கு தந்தையோட கருத்து மாறுபாடு, சிலருக்கு தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை ஏற்படலாம். அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் போன்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். ஸோ நல்ல தன வருமானம் வரப்போகுது. எஜுகேஷன் வைஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் இருக்குங்க. மகர ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:57 அந்த குரு பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய நன்மைகளை, வெற்றிகளை, சந்தோஷங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்க காண போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பரமக்குடி அருகிலே இருக்கக்கூடிய நயினார் கோவில். நயினார் கோவிலிலே அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சுவாமி, அவரை சென்று வழிபடுக. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.